பாலியல் சிறுமி வன்கொடுமை வழக்கில் இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது இளைஞர் வேலை செய்த ஹோட்டலில் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆந்திரா சூலூர்பேட்டையில் தற்போது இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கி கேட்கலாம். சாலமன் வணக்கம். ஹோட்டலில் சோதனை செய்வதற்கான காரணம் என்ன? தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன? திருவள்ளூர் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்துல அசாம் மாநிலத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் நேற்று சூலூர்பேட்டை ரயில் நிலையம் அருகே வைத்து கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட அவரை கவரப்பேட்டை காவல் நிலையத்தில் அழைத்து சென்று சுமார் 12 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த விசாரணையானது நடைபெற்ற நிலையில தற்போது அந்த கைது செய்யப்பட்ட இளைஞரை அவர் பணியாற்றிய, அதாவது ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டை அருகே இருக்கக்கூடிய ஒரு தாபால தான் அவர் பணியாற்றியதாக தெரிய வந்ததை அடுத்து அங்கு நேரில் அழைத்து வந்து தற்போது ஆந்திர மாநில போலீசார் உதவியுடன் சென்னை போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அவரிடம் பல்வேறு ஆவணங்கள் மற்றும் கேட்டு பெற்று அவர் எந்த மாநிலம் உள்ளிட்ட ஆவணங்களை பறிமுதல் செய்வதற்காக அழைத்து வந்துள்ளனர். ஏற்கனவே அவரிடம் இருந்து ஒரு செல்போன் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில வேறு ஏதேனும் ஆதாரங்கள் ஏதேனும் இருக்கிறதா என்பதனை சோதனை செய்வதற்காக அவர் தாபால பணியாற்றி அங்கேயே தங்கிதான் பணியாற்றுகிறார். அவரது அறைக்கு அழைத்து வந்து தற்போது இந்த விசாரணையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. மேலும் அவரது ரூம் முழுவதுமாக சோதனை செய்யும் கூடிய பணியில ஈடுபட்டு வருகின்றனர். என்ன மாதிரியான தடயங்கள் இருக்கிறது, ஏற்கனவே இது போன்று வேறு ஏதாவது சிறுமிக்கு ஏதேனும் பாலியல் சீண்டல்ல அவர் ஈடுபட்டாரா உள்ளிட்ட ஆவணங்களை பறிமுதல் செய்யக்கூடிய நடவடிக்கையில போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி அந்த தாபால பணியாற்றக்கூடிய ஊழியர்கள், அவருடன் பணியாற்றக்கூடிய சக ஊழியர்களிடையும் ஆந்திரா மாநில போலீசார் உதவியுடன் இந்த திருவள்ளூர் மாவட்ட போலீசார் தீவிர விசாரணையில ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக 20 நிமிடத்திற்கு மேலாக அங்கு போலீசார் குவிக்கப்பட்டு அங்கு பாதுகாப்பு பணியில இருக்கக்கூடிய போலீசார் மற்றும் அது மட்டுமின்றி டிஎஸ்பி தலைமையிலான போலீசார் அவரிடம் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு அவரது அறை முழுவதுமே தற்போது சோதனைக்குள்ளாக்கி வருகின்றனர். ஏதேனும் சிக்கி இருக்கிறதா என்பது குறித்தான தகவல்கள் பின்னர் தெரிவிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தாபா முழுவதுமாக போலீசார் தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு அந்த இளைஞரை பத்திரமாக உள்ளே அழைத்து சென்று இந்த விசாரணையை நிகழ்த்தி வருகின்றனர். அடுத்த கட்டமாக அந்த ஆரம்பத்துல சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு அவர் அழைத்து சென்று விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.